2 பேருமா நாங்க போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம்னா திருவிழா போயிட்டு இருக்கோம். வாங்க போலாம். இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில் திருவிழாக்கு தான் போயிருந்தோம். நான் இருக்கிறது கண்ணம்மாப்பேட்டை டி நகரில். அது பக்கத்தில் காவேரி நகர்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு இப்போ புதுசாக பில்டிங்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. அங்கே ரொம்ப வருஷமாக கழித்து இப்போ திருவிழா வந்து செம்ம கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் வந்து இந்த மாதிரிலாம் டெக்கோர் பண்ணி பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஆடி வெள்ளி வேற. ஸோ இந்த டே வந்து எல்லா அம்மனுக்குமே வந்து வளையல் போடுவாங்க. அந்த டேவும் இன்றைக்கி ஸ்பெஷல். அதனால இன்றைக்கி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமியும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து காவேரி நகரில் இருக்கிற திருவிழாக்கு போயிருந்தோம். அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு திருவிழா ஊர் சைட்லலாம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். பட் சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த திருவிழாவில் வந்து நான் இதெல்லாம் பார்த்தது. அங்கே வந்து அந்த செட்டப் பண்ணது, அந்த அலங்காரம், அம்மனை பார்க்குற விதம் நல்லா இருந்துச்சு ரொம்பவே. அப்புறம் அங்கே வந்து அம்மா வந்து பட்டை அடிச்சு விட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து இன்னொரு கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே தான் மெயின் திருவிழா. ஸோ அங்கே வந்து அம்மனுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி நான் வளையலும் வாங்கிட்டு வேம்பலியம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். அது எங்கே இருக்குது அப்படின்னா டி நகர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான். ஸோ இந்த அம்மன் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே வந்து எலுமிச்சப்பழம், பூ, அப்புறம் சாமிக்கு போட்ட வளையல் எல்லாமே கொடுத்தாங்க. அங்கேயும் வந்து திருவிழான்றதுனால எல்லா சாமியுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். என் தங்கச்சி வந்து அங்கே கொடுத்த எல்லா வளையலையும் போட்டுட்டு நல்லா இருக்கான்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தா. இன்றைக்கி வந்து நான் நினச்சி கூட பார்க்கல இந்த சாமி அந்த சாமின்லாம் இல்லை, எல்லா சாமியும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் சோறு போட்டாங்க. சோறு வாங்கிட்டு அங்கேருந்து வரும்போது இங்கே ஃப்ளெக்ஸில் வந்துட்டு என் தம்பியோட ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேயே முடிச்சுட்டு என் தங்கச்சி வந்து அந்த பிரசாதத்தை ஊட்டி விட்டுட்டு இருந்தா. அங்கேருந்து வரும்போது வீட்டு பக்கத்தில் இன்னொரு கோவில், இந்த அம்மனையும் வந்து அலங்கரிச்சிருந்தாங்க. எல்லா அம்மனையும் பார்த்துட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ 3 கோவிலுமே திருவிழா தான். நீங்கள் எந்த ஏரியான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.